Hello friends, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் மாடலில் ரீட்டைல் டெக்ஸ்டைல் மென்ஸ்வேர் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நம்ம குயிக்காக சீக்கிரமாக பார்கோட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபைல் ஏவில் போயிட்டு ப்ராடக்ட் செட்டப்பில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். என்னென்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். செட் பண்ணி ரேட்டெல்லாம் எம்ஆர்பி சேல் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, பர்ச்சேஸில் போயிட்டு பார்கோட் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்கோட் பிரிண்டரில் போயிட்டு டைரெக்டாக ப்ராடக்ட்னுடைய கோட் நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த கோட் நம்பர் அடிச்சிடலாம். அப்படி இல்லை, இப்போ ஷார்ட்ஸ் அடிச்சுன்னா நேம் ப்ராடக்ட் நேம் வச்சு நம்ம இந்த இடத்துல கெட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு எத்தனை ஸ்டிக்கர் நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் ஒரு 12 ஸ்டிக்கர் வேணும், 12 ஸ்டிக்கர்னு கொடுத்துட்டு ஓகே ப்ளஸ் பிரிண்ட் கொடுத்தா நமக்கு பிரிண்டிங் வியூ வந்துடும். வியூவில் போயிட்டு பிரிண்டர் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் தெர்மல் பிரிண்டரும் இருக்குது, பார்கோட் பிரிண்டரும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எப்சான் தெர்மல் பிரிண்டரும், டிவிஎஸ் LP45 பார்கோட் லேபிள் பிரிண்டர் இருக்குது. எப்சான் பிரிண்டர் உங்களுக்கு தெர்மல் பிரிண்டர் டிஃபால்ட் பிரிண்டராக இருக்கிறதுனால டிஃபால்ட்டுன்னு இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரிண்ட் ப்ரிவியூவில் இருந்து இந்த இடத்துல நம்ம போய் பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். LP45 பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுறோம். ஓகே பண்ணிட்டு இங்கே பிரிண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக LP45ல நமக்கு பிரிண்ட் ஆகிடும். பில் பிரிண்டிங் எப்படின்னா, சேல்ஸில் போயிட்டு சேல்ஸ் என்ட்ரி இந்த இடத்துல ப்ராடக்ட்னுடைய கோட் நம்பர் தெரிஞ்சால் கோட் நம்பர் அடிச்சுக்கலாம், இல்லைனா பார்கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். பார்கோடு இல்லைன்னா பேர் அடிச்சுக்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் SH1 அடிச்சுன்னா இந்த இடத்துல ஷார்ட்ஸில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது எல்லாமே வந்துடும். கொடுத்துட்டு ஷர்ட்டு 2 பீஸ் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு பில் வேல்யூ பில் எடுக்கிறதுக்கு கீபோர்டில் எண்டு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு கேஷ் கலெக்டடுக்கு கண்ட்ரோல் வந்துடும். இப்போ கஸ்டமர் ஒரு 2000 ரூபி கொடுக்குறாங்க. பில் வேல்யூ 1447 ரூபா. நம்ம எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த இடத்துலேயே ஷோ பண்ணிடுறோம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக, ஏன்னா டிஃபால்ட் பிரிண்டர் எப்சான் பிரிண்டர் இருந்ததுனால தெர்மல் பிரிண்டரில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகிடும். பார்கோட் பிரிண்ட் எடுக்கும்போது மட்டும் நமக்கு இந்த ஸ்டிக்கர் எடுக்கும்போது மட்டும் நம்ம அந்த இடத்துல பிரிண்டரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பிரிண்டர் செட்டப்பில் போயிட்டு பிரிண்டரை செலக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த இடத்துல பிரிண்டர் செலக்ட் பண்ணாமல் கொடுத்துட்டோம்னா டைரெக்டாக தெர்மல் பிரிண்டர்லேயே பில்லு வர பிரிண்டர்லேயே நமக்கு ஸ்டிக்கரும் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.